தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கம். நாகை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். புகழ்பெற்ற நாகை தொகுதி, அந்த தொகுதியிலே அதிமுக சார்பிலே மக்களின் சேவகர், செயல் வீரர் தம்பி தங்க கதிரவன் அவர்கள் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மகிழ்ச்சி. அதே நேரத்திலே எதிரணியிலே மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி, மனித நேயமே என்னவென்று தெரியாத மனித நேயமற்ற கட்சி. அந்த கட்சியிலிருந்து ஜவஹருல்லாஹி என்ற ஒரு அந்த மனிதர் இருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சி எங்கிருந்து வந்தது? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த அமைப்பிலே இருந்து வந்தது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எதற்கு தொடங்கப்பட்டது? அப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே குண்டுவெடிப்பும் கொலைகளும் அதிகமான நேரம். அதிலே சம்பந்தப்பட்டவர்களை, குண்டுவெடிப்பு செய்தவர்களை, கொலை செய்தவர்களை காவல்துறை கைது செய்த நேரம். அப்பொழுது வந்ததுதான் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அவர்கள் வேலை என்ன? யாரையெல்லாம் காவல்துறையிலே கைது செய்கிறார்களோ, இந்துக்களை யாரெல்லாம் படுகொலை செய்தார்களோ, காவல்துறை கைது செய்ததோ, அவர்களெல்லாம் அப்பாவிகள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி. நாகூரிலே நமது தங்கம்மாள் பார்சல் வெடிகுண்டிலே பலியானார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் காரைக்காலை சேர்ந்த ரிபாய். அந்த ரிபாயி பூந்தமல்லி தடா கோர்ட்டிலே ஆயுள் தண்டனை பெற்றவர். சிறையிலே இருந்தார். பின்பு உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து விடுதலையாகிவிட்டார். ஆனால் அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த பொழுதே, விடுதலை ஆகாததற்கு முன்பே மனிதநேய மக்கள் கட்சியில் அவரை தலைவராக்கினார் இந்த ஜவஹருல்லாஹி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பயங்கரவாத செயலிலே ஈடுபட்டவர் காவல்துறையாலே குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் இருந்தபோது அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சிலர் சொல்கிறார்கள் அவர் மனிதநேய மக்கள் கட்சியிலே தலைவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள் ரிபாயி. சில பேர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலே தலைவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ இந்த ரெண்டு அமைப்பிலே தலைவராக இருந்தவர் ரிபாய். அவர் நாகூர் கொலை வழக்கிலே தொடர்புடையவர். இப்படி ஒன்றொன்றாக பட்டியல் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் ஜவஹருல்லாஹி. அவர் நாகை தொகுதியிலே நிற்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. யாரை வேண்டுமானால் நிறுத்தலாம், இந்துக்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் எப்படி இவர்களுக்கு வருகிறது? நாகை தொகுதி இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற தொகுதிதான். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சிறுபான்மையினர் இருப்பார்களே ஒழிய, நாகை தொகுதி இந்துக்களின் தொகுதி. அங்கே இப்படிப்பட்டவர்களை நிறுத்த வேண்டும் என்று எப்படி என்ன வருகிறது? இந்துக்களின் பலகீனம்.
இந்துக்கள் ஜாதி வெறியிலே இருக்கின்றோம், கட்சி வெறியிலே இருக்கின்றோம். நம்மிடம் இந்து என்ற உணர்வு இல்லை. அதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு அந்த துணிச்சல் வருகிறது. மனதிலே ஆழமாக பதிப்போம். வேட்பாளர் நிற்பவர்களே யார் சரியான மனிதர், யார் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.